அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் லோன் எடுத்திருக்கலாம், இல்லைனா கிரெடிட் கார்டு பயன்படுத்தியிருக்கலாம். அதை இப்போ நீங்கள் அடைத்து மூடிவிட்டீர்கள் என்றால் அதன் பிறகு உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்குது. இதை நீங்கள் செய்யலைன்னா எதிர்காலத்தில் வங்கிக்கும் சில சமயம் கோர்ட்டுக்கும் கூட அலைய வேண்டிய நிலை வரலாம். கடன் வாங்குறது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை. பெரிய பிஸ்னஸ்மேன் எல்லாமே கோடிக்கணக்கில் கடன் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கடனை சரியாக பயன்படுத்துவதும் அதை முறையாக முடிப்பதும் தான் முக்கியம். சரி, நீங்கள் கடனை அடைத்த பிறகு எதிர்காலத்தில் எந்த ஒரு சிக்கலும் வராமல் இருக்க பேங்கிடமிருந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும், என்னென்ன வேலைகளை முடிக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. கடனை முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் வாங்க வேண்டிய முக்கியமான ஆவணங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். என்ஓசி, அதாவது நோ டியூ சர்டிஃபிகேட். இது மிக மிக முக்கியம். நீங்கள் லோனை முழுசாக அடைச்சி விட்டீங்க, இனிமேல் பேங்குக்கு நீங்கள் எந்த பணமும் தர வேண்டியது இல்லை என்பதை இந்த சான்றிதழ் உறுதிப்படுத்தும். இந்த என்ஓசி இருந்தால் தான் நீங்கள் வேறொரு பேங்கில் லோன் வாங்கவோ அல்லது வேறு எந்த நிதி நடவடிக்கைகளுக்கும் செல்லவோ முடியும். இதை மறக்காமல் வாங்கணும். இரண்டாவதாக லோன் ஸ்டேட்மெண்ட் டில் டேட், அதாவது லோன் க்ளோஸ் செய்த அன்றைய தேதி வரையிலான முழு ஸ்டேட்மெண்ட்டையும் கேட்டு வாங்கவும். அதில் உங்களது பாக்கி தொகை நில் பேலன்ஸ் என காட்டப்படுகிறதா என்று கவனமாக சரிபாருங்கள். லோன் காலத்தில் அவர்கள் போட்டிருந்த வட்டி மற்றும் வேறு ஏதேனும் கூடுதல் சார்ஜுகள் சரியாக கணக்கிடப்பட்டுள்ளதா என்பதையும் ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட். ஹோம் லோன் போன்ற கடன்களுக்கு நீங்கள் வருமான வரி சலுகை பெறுவதற்கு இந்த சான்றிதழ் தேவைப்படும். நீங்கள் அந்த லோனுக்காக எவ்வளோ வட்டி செலுத்தியுள்ளீர்கள் என்பதை இது காட்டும். நான்காவது, காப்பி ஆஃப் லோன் அக்ரிமெண்ட். லோன் அக்ரிமெண்ட்டின் ஒரு நகலை வாங்கி வச்சுக்கோங்க. எதிர்காலத்தில் பேங்கோ அல்லது கிரெடிட் கார்டு நிறுவனமோ உங்களிடம் வேறு ஏதேனும் பணம் கேட்க வேண்டால் இந்த ஒப்பந்தத்தை ஆதாரமாக காட்டலாம். அடமான கடன்களுக்கான கூடுதல் வேலைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வீடு, கார் அல்லது சொத்துக்களை அடமான வைத்து லோன் வாங்கியிருந்தால் என்னென்ன வேலையை செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 1, அடமான ஆவணங்களை திரும்ப பெறுதல். நீங்கள் பேங்கில் கொடுத்திருந்த வீட்டு பத்திரம், எஃப்டி சான்றிதழ் போன்ற ஒரிஜினல் ஆவணங்களை உடனடியாக பேங்கிடமிருந்து திரும்ப பெற வேண்டும். ஹோம் லோன் ஆவணங்களை லோன் முடித்த 30 நாட்களுக்குள் பேங்க் உங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி அவங்க கொடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5000 அபராதம் செலுத்த வேண்டும் என்பது ரிசர்வ் வங்கியின் புதிய விதி. ஸோ இந்த உரிமையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இரண்டாவதாக, சொத்து மீதான லீனை நீக்குதல். அடமான கடன்களுக்கு உங்கள் சொத்தின் மீது லீன் மார்க் என்ற ஒரு குறியீட்டை பதிவாளர் அலுவலகத்தில் பேங்க் போட்டிருப்பார்கள். லோன் அடைக்கப்பட்ட பிறகு நீங்கள் வாங்கிய என்ஓசி சான்றிதழை பதிவாளர் அலுவலகத்தில் கொடுத்து உங்கள் சொத்தின் மீது இருந்த அந்த லோன் குறியீட்டை நீக்க வேண்டும். இது மிக முக்கியம். மூன்றாவதாக, இன்சூரன்ஸ் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுதல். அதாவது கார் அல்லது வண்டி லோன் வாங்கியிருந்தால் உங்கள் வண்டி இன்சூரன்ஸ் பாலிசியில் பேங்கின் பெயர் ஹைபோத்திகேஷன் என்ற பெயரில் இருக்கும். நீங்கள் லோன் அடைத்து விட்டீர்கள் என்று கூறி உங்கள் என்ஓசி சான்றிதழை இன்சூரன்ஸ் நிறுவனத்திடம் கொடுத்து இந்த ஹைபோத்திகேஷனை நீக்குங்கள். அதன் பிறகு உங்கள் வண்டியின் ஆர்சி புத்தகத்தில் உங்கள் பெயர் மட்டுமே உரிமையாளராக பதிவிடப்பட்டு புதிய சான்றிதழ் வழங்கப்படும். அடுத்ததாக, நம்ம லோன் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் 2 முதல் 3 மாதங்களுக்குள் உங்கள் சிபில் ஸ்கோரை அல்லது கிரெடிட் ரிப்போர்ட்டை ஆன்லைனில் சரிபார்க்கவும். நீங்கள் அடைத்த லோன் கணக்கு அதில் க்ளோஸ் என்று அப்டேட் செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு பாருங்கள். ஒருவேளை அது இன்னமும் ஓப்பன் என்று காட்டினால் உடனடியாக பேங்கை தொடர்பு கொண்டு அதை சரி செய்ய சொல்லவும். அடுத்ததாக, ஆட்டோ பேமெண்ட்களை ரத்து செய்தல். உங்களுடைய லோன் இஎம்ஐ அல்லது கிரெடிட் கார்டு பில்லுக்காக வேறொரு பேங்க் அக்கௌண்டிலிருந்து தானாக பணம் எடுக்கும் ஆட்டோ பேமெண்ட் வசதியை நீங்கள் கொடுத்திருந்தால் லோன் முடித்த உடனேயே அதை ரத்து செய்ய வேண்டும். இல்லையென்றால் தவறுதலாக உங்கள் அக்கௌண்டிலிருந்து எக்ஸ்ட்ரா பணம் எடுக்கப்பட வாய்ப்புள்ளது. நண்பர்களே, இந்த வேலைகளை நீங்கள் சரியாக செஞ்சு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பத்திரமா வச்சுட்டிங்கன்னா நீங்கள் லோன் இல்லா வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம். எதிர்காலத்தில் எந்த ஒரு நிதி சிக்கலையும் சந்திக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்க. இந்த முக்கியமான தகவலை லோன் முடித்த உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நீங்கள் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.